அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1ல மிக முக்கியமான டாபிக் தான் இந்த கன்சிடரேஷன். இந்த கன்சிடரேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை இந்த கான்ட்ராக்ட் ஆக்டுக்கு. இஃப் நோ கன்சிடரேஷன், இஃப் நோ கான்ட்ராக்ட், இந்த மாதிரி எழுதிக்கிட்டே இருங்க. இஃப் நோ ஆஃபர், இஃப் நோ கான்ட்ராக்ட், இஃப் நோ அக்செப்டன்ஸ், இஃப் நோ கான்ட்ராக்ட், இஃப் நோ அக்ரிமெண்ட், இஃப் நோ கான்ட்ராக்ட், இஃப் நோ கன்சிடரேஷன், இஃப் நோ கான்ட்ராக்ட். பாருங்க எப்படி வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. கன்சிடரேஷன்னா என்ன அப்படின்னா மிக தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறீங்க. காலேஜில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க, அதை ஃபில் பண்ணி கொடுக்குறீங்க. எனக்கு இந்த மாதிரியான சப்ஜெக்ட் கொண்ட ஒரு பாடப்பிரிவு வேணும்னு கேட்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது எல்எல்பியாக இருந்துச்சுன்னா எல்எல்பின்னு போட்டு கொடுக்குறீங்கன்னா, அதை கொடுத்த உடனே உங்களுக்குள்ள ஆஃபர் கொடுக்குறாங்க, நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி ஃபில் பண்ணி கொடுக்குறீங்க. இப்போ ஒரு பயன் நீங்கள் அடைய போகிறீங்க, பயன் அடைஞ்சிட்டீங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ரோல்மெண்ட் ஆக போகிறீங்க. தட் மீன்ஸ் அந்த காலேஜில் சேர போகிறீங்க. காலேஜில் சேர்த்துக்கிட்டவங்களுக்கு என்ன நன்மை, உங்களை சேர்த்துக்கிட்டால் அவங்களுக்கு என்ன நன்மை வரப்போகுது, அதற்கு மறுபயன் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதுக்கு பேர் தான் கன்சிடரேஷன். கன்சிடரேஷனாக என்ன கொடுப்பீங்க? ஃபீஸை கொடுப்பீங்க. 50,000 ஃபீஸ்ப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா 50,000 கட்டினீங்கன்னா அந்த கோர்ஸுக்கு உண்டான மறுபயன் தான் அந்த 50,000 ஃபீஸ். அதற்கு பெயர் தான் கன்சிடரேஷன். கன்சிடரேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா மணியாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, பொருள்களாகவும் இருக்கலாம். ஆனால் இக்காலகட்டத்தில் பணம் தான் எல்லாத்துக்கும் முதன்மையான ஒரு விஷயமா வரையறுக்கப்பட்டுச்சு. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்ட்டர் சிஸ்டம் இருந்துச்சு, பண்ட மாற்று முறை இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்குவாங்க. அதற்கு பெயரும் கன்சிடரேஷன் தான். இட்ஸ் எ லாஃபுல், அது கூட தான், தவறொன்றும் கிடையாது. இன்னும் வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் இன்னும் தெளிவாக சொல்ல போகுது உங்களை. ஸோ கன்சிடரேஷன்னா என்னன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த 3 லைன்களை படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக கிடைக்க போகுது பாருங்கள். 2 பார்ட்டிகளும், ஏ என்கின்ற பார்ட்டி அண்ட் பி என்கின்ற பார்ட்டி இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேர் இருந்தால் தானே கான்ட்ராக்ட் உருவாகும்னு சொல்லியிருக்கேன். ஆஃபரர் அண்ட் ஆஃபரி, கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இடையே உடன்பாடு ஏற்படும் பொழுது, உடன்பாடுன்னா என்ன, அக்ரிமெண்ட்டுன்னு அர்த்தம், ஏற்படும் பொழுது ஏதேனும் பரிமாற்றம், கண்டிப்பாக ஏ ஒரு கூட்ஸை கொடுப்பாரு, பி அதற்குண்டான மணியை கொடுக்கும். இவ்வளோதான் கான்செப்ட். மறுபயனாக கைமாற வேண்டும். அப்பொழுதுதான் அது சட்டப்பூர்வ உடன்படிக்கை ஆகிறது. இல்லையெனில் அந்த உடன்படிக்கை செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வித்தவுட் கன்சிடரேஷன் இஸ் வாய்டு. வாய்டுனா என்ன, செல்லவே செல்லாதுன்னு அர்த்தம். ஆரம்பத்திலிருந்தே செல்லாதுன்னா ஆபினிட்டியோ, செல்லவே செல்லாதுன்னா வாய்டுன்னு அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் கன்சிடரேஷன் இஸ் டேஞ்சபிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இன்டேஞ்சபிள் வரக்கூடாதா? டேஞ்சபிள்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள், இன்டேஞ்சபிள்னா கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள். கன்சிடரேஷன் இஸ் டேஞ்சபிள். டேஞ்சபிளாக கொடுங்க, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி கொடுங்க. ஒரு பொருளையோ, ஒரு பேனாவையோ, ஒரு பணத்தையோ, ஒரு தங்கத்தையோ, ஒரு வெள்ளியையோ கொடுங்க. கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை கொடுக்காதீங்க, அது கன்சிடரேஷனாக ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சரி, இப்போ கன்சிடரேஷன்னா என்னன்றது அப்படியே ஒரு ஐடியா கிடச்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்த்தாக உள்ள போகிறோம் இந்த ஃப்ளோட் சார்ட்டுடைய உதவியோட. ஆஃபரர் இருக்கார் இந்த இடத்துல, செக்ஷன் 2A. அவர் ஆஃபர் கொடுக்குறாரு. ஆஃபரி இந்த இடத்துல இருக்கிறாங்க. அவர் அந்த ஆஃபரை வாங்கிக்கிட்டு அக்செப்டன்ஸை அனுப்புகிறாங்க. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ ஆஃபரர் கொடுக்குறாரு, ஆஃபரி வாங்கிக்கிறாங்க, ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் அக்ரிமெண்ட் நடக்குது. இவங்க 2 பேருக்குள்ள இவர் கொடுக்குறாரு இல்லையா, ஆஃபர் கொடுக்குறாரு இல்லைங்களா, இவர் ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு, இவர் ஏதோ விஷயத்த வாங்குறாரு இல்லையா. அப்போ இவர் கொடுக்கும்போது, இவர் வாங்கும்போது, ஒரு ஃபார்மேஷன் உருவாகும்போது ஒரு கன்சிடரேஷன் அந்த இடத்துல இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கன்சிடரேஷன் மணியாகவும் இருக்கலாம், பணமாகவும் இருக்கலாம், அல்லது பொருள்களாகவும் இருக்கலாம், கூட்ஸாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த கன்சிடரேஷன் கம்ப்ளீட் ஆன உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, பணம் கைமாறின உடனே அந்த பத்திரத்தில் சைன் போட்டுடுவாங்க. நான் பணம் பெற்றுக்கொண்டேன், நான் பணம் கொடுத்தேன், இந்த பொருளை வாங்கி கொண்டு
இவ்வளோ பொருள்களுக்கு விட்டுவிட்டேன் அப்படின்ற மாதிரி சைன் போட்டுட்டாங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட்டு கிரியேட் ஆகிடும். அதன் பிறகு என்ஃபோர்ஸபிலிட்டி பை லா, அட் லால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஆகுதுன்னும் போது அது கான்ட்ராக்டாக மாறும். இப்போ 11 மாதங்கள் கொண்ட ஒரு கான்செப்ட் அக்ரிமெண்ட்டாகவே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். 11 + 1 மாதம் ஆச்சுன்னா அது கான்ட்ராக்டாக மாறும். ஸோ என்ஃபோர்ஸபிள் அட் லா, என்ஃபோர்ஸபிள் சட்டத்தோட பைண்டிங் ஆகி வரக்கூடிய விஷயம் தான் கான்ட்ராக்ட். சட்டத்தோட பைண்ட் ஆகாமல் வரக்கூடிய விஷயம் அக்ரிமெண்ட்டு. ஸோ அது 11 மாதங்கள் மட்டும்தான் செல்லுபடி ஆகும். அதற்கு மேலே செல்லுபடி ஆகணும்னா அது ஆகாது. அவ்வளோதான் அதோடைய கான்செப்ட். உயிரற்று போகும். இதுதான் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்டுக்கும் கான்ட்ராக்டுக்கும் இருக்கிற விஷயம். கான்ட்ராக்ட்னு வந்துச்சுன்னாவே அதில் என்ஃபோர்ஸபிலிட்டி அட் லா வந்துடுது. அதில் எல்லாமே வந்துடும். அதில் அதாவது இன்சான் பர்சன் வர முடியாது, 18 இயர்ஸ் பிலோ வர முடியாது, காமெடிக்காக வர முடியாது, ஒரு அன்லாஃபுல் சப்ஜெக்ட் உள்ளே என்ட்ரி ஆக முடியாது, தேவையில்லாத விஷயங்களை உள்ளே பேச முடியாது. ஆனால் அக்ரிமெண்ட்டில் பேச முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் தான் பேசக்கூடாது. யார் பேசணும்னு சொன்னது? அதுவும் தான் பிரச்சனைக்குரிய வழியை வகுக்கும். 11 மாதன்றதுனால அதில் தேவையில்லாதெல்லாம் போட்டுக்க முடியுமா? முடியாது. ஆனால் கான்ட்ராக்ட்டுக்கும் அக்ரிமெண்ட்டுக்கும் இருக்கிற பவர்ஸ் வேறன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. சரி, வீடியோ லென்த் ஆகிட்டே வருது, நான் கம்மியாக டக்கு முடிக்க பார்க்குறேன். எசென்ஷியல் எலிமெண்ட் ஆஃப் வேலிட் கன்சிடரேஷன், இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான்ப்பா அது வேலிட் கன்சிடரேஷன். எசென்ஷியல் நீடு என்ன? இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதே போல் இந்த ஒரு ஃப்ளோ சார்ட்டை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் போடுற மாதிரி பார்த்துக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ப்ராமிசர். ப்ராமிசருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். தட் மீன்ஸ் ஆஃபரருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். எனி பர்சன் யாருக்கிட்டேருந்து வேணாலும் ஒரு கன்சிடரேஷன் வாங்கலாம். பி கிட்ட தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, சி கிட்டேருந்து கூட வாங்கலாம். ப்ராமிசி அண்ட் அதர்ஸ்ன்னு சொல்லியாச்சு இந்த இடத்துல. இவர்கிட்ட இல்லைன்னும் போது இவர்கிட்ட கை காமிக்கும் போது இவர் கூட பணத்தை கொடுக்கலாம். ஸோ அதுவும் ஒரு வகையான கன்சிடரேஷன் தான். மேபி பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் எந்த நிலையில் வேணாலும் இந்த கன்சிடரேஷன் அமையலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது இந்தியன் லாக்கு மட்டும்தான் சூட் ஆகும், இங்கிலீஷ் லாக்கு சூட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. பார்க்கலாம், ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். மேபி ரியல் வேல்யூ, அந்த கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா ரியல் வேல்யூ இருக்கணும், சும்மா கதெல்லாம் விட்டுட்டு இருக்கக்கூடாது நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நீடு நாட் டு பி அடிக்குவேட் அப்படின்னா என்ன? இவ்வளவு தான் கன்சிடரேஷன், எந்தவித வரையறையும் கிடையாது. கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா கூட்ஸாகவும் இருக்கலாம், பணமாகவும் இருக்கலாம். கன்சிடரேஷன் 1 ரூபாயாகவும் இருக்கலாம், 1000 ரூபாயாகவும் இருக்கலாம். 1 கிலோ தங்கத்திற்கு 1 கிலோ இரும்பை கூட நீங்கள் கன்சிடரேஷனாக கொடுக்கலாம். அந்த இடத்துல இரும்புக்குத்தான் மரியாதை அதிகம், அந்த இடத்துக்கு இரும்பு தான் தேவைன்ற பட்சத்தில் 1 கிலோ தங்கத்தை கொடுத்துட்டு 1 கிலோ இரும்பை வாங்கிக்கலாம். இதுவும் ஒரு வேலிடான கன்சிடரேஷன் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இந்த அடிக்குவேட் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அதற்கு இது கிடையாது, அதுக்கு வேல்யூ இது கிடையாது, அதுக்கு கன்சிடரேஷன் தான் வேணும், அவ்வளோதான். அதேமாரி மஸ்ட் பி லாஃபுல். 1 கிலோ கஞ்சாவை கொடுத்துட்டு நான் 1 கிலோ தங்கத்தை வாங்குறேன்னா இது லாஃபுல் கிடையாது, அது அன்லாஃபுல். அன்லாஃபுல் கன்சிடரேஷன் இஸ் வாய்டு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கேஸ் ஸ்டடிக்கு போயிடலாம். துர்கா பிரசாத் விசஸ் பால்டியோ இன் 1880 நடக்கக்கூடிய விஷயம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா கலெக்டர் என்ன பண்ணுறாரு, துர்கா பிரசாத்துக்கு ஒரு உத்தரவை கொடுக்குறாரு. நீங்கள் சந்தையில் கடையை கட்டுங்க, அதுவும் உங்களுடைய சொந்த செலவில் கட்டுங்க அப்படின்ற மாதிரி உத்தரவிடுறாரு. அதற்கு மறுபடியும் அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்கட்டும், அதுக்கு வேண்டாம் இப்போ நம்மளுக்கு. துர்கா பிரசாத் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த செலவில் கடையை கட்டுறாரு. அங்கு வியாபாரம் செய்து வந்த இந்த பால்டியோ அப்படின்ற ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் கடையை கட்டுங்க, நாங்கள் உங்களுக்கு கமிஷன் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் கடையை நல்லா கட்டி கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கமிஷன் தருவோம், அது மாதமோ இல்லை வருடமோ ஏதோ ஒரு கான்செப்ட் கன்சிடரேஷன். இஷ்யூஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்பு அவர் கன்சிடரேஷன் கொடுக்கவில்லை. தட் மீன்ஸ் அந்த கமிஷன் அவர் கொடுக்கல, பால்டியோ ஏமாற்றி விட்டார் துர்கா பிரசாத்தை அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் நினச்சிட்ருக்கோம். ஏன்னா அவர் சொல்லியிருக்கார் நான் கமிஷன் தரேன் அப்படின்னு, அதன் அடிப்படையில் இல்லையா? சரி, இப்போ இஷ்யூஸ் என்ன ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பால்டியோ கொடுத்த வாக்குறுதி சட்ட ரீதியானதா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் அரோஸ் ஆகுது ஆனரபிள் கோர்ட்டில். பால்டியோவுக்கும் துர்கா பிரசாத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? நல்லா நோட் பண்ணிக்கிங்க. கேஸ் ஸ்டடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தெளிவான தமிழ்லையோ இல்லை ஆங்கிலத்திலையோ எழுதி வச்சுக்கிங்க. நீங்கள் எழுதி வைக்கணும். நீங்கள் வேறு நோட்டு போட்டால் உங்களுக்கு புரியாதுன்றதுக்காக தான் இந்த கான்செப்டை கொண்டு வந்திருக்கேன். வேறு யாருக்குன்னா வேணும்னா இதை கேட்டு வாங்கிக்கிங்க. கலர்லேயே வருது உங்களுக்கு. தேவைப்படும் பட்சத்தில் தான். எனக்கு வியாபாரம் பண்ணுற நோக்கம் கிடையாதுன்றதை இந்த இடத்துல நான் ஆணித்தனமாக பதிய வச்சுக்கிறேன். விருப்பம் இருக்கவங்க வாங்கிக்கிங்க. ஏன்னா இதெல்லாம் என்னுடைய ஆதங்கம். இதெல்லாம் நான் இப்படிலாம் படிச்சிருக்கணுன்ற ஒரு ஆசையில் நான் பண்ணுறது இதெல்லாம். சரி, ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிடரேஷன் மஸ்ட் பி மூவ் அட் த டிசைர் ஆஃப் ப்ராமிசர். ப்ராமிசருக்கும் ப்ராமிஸுக்கும் இடையில தான் நடக்கணும். சம்பந்தம் இல்லாத ஆள்லாம் இங்கே வரக்கூடாது. இங்கே துர்கா பிரசாத் கட்டிடம் கட்டியது கலெக்டரின் உத்தரவின்படி, பால்டியோவின் விருப்பப்படி அல்ல. பால்டியோவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அவர் சந்தையில் கடையை கட்டுறாரு, கலெக்டர்கிட்ட கன்சிடரேஷன் வாங்கிக்க போகிறாரு. பால்டியோ நடுவில் சம்மந்தமே இல்லாத நான் கமிஷன் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டாக ஆகாது, அது ஒரு கன்சிடரேஷனாக ஆகாது. அதனால் துர்கா பிரசாத்துக்கு பால்டியோ எந்த விதத்திலும் கன்சிடரேஷன் கொடுக்க கடமைப்பட்டவர் அல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. துர்கா பிரசாத்தோடைய பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சின்னையா வெர்சஸ் ராமையா இன் 1882 நடந்த ஒரு வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனது மகளுக்கு நிலத்தை கொடுக்குறாங்க. அதற்கான நிபந்தனையாக மகள் 1 வருடம் தனது மாமாவிற்கு, அதாவது ராமையா என்பவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொகையை செலுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒரு நிலம் கைமாறுது. அந்த நிலத்திற்கு கைமாறா மாதம் இல்லை வருடமோ ஒரு மாமா ராமையாவுக்கு பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. மகள் நிலத்தை பெற்றுக்கொண்ட பிறகு ராமையாவுக்கு பணம் தரவில்லை. இப்போ நடக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் அது. அம்மா பிள்ளைக்கு கிஃப்ட் டீடு கொடுப்பாங்க, அம்மா பொண்ணுக்கு கிஃப்ட் டீடு கொடுப்பாங்க. கிஃப்ட் டீடு எழுதி வாங்கிட்டதுக்கப்புறமா அம்மா வீட்டை விட்டு வெளில தெத்திடுவாங்க. இதுதான் நடக்குது இப்போ. அதுக்கு தான் நிறைய கேஸ் ஸ்டடிஸ் வருது. அந்த டாக்குமெண்ட்டை கிஃப்ட் டீடை கேன்சல் பண்ணுற மாதிரி. சரி, ஓகே, ரைட். இப்போ இஷ்யூஸ் என்ன ஃப்ரேம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மாமா மகளிடம் இருந்து தொகையாக பெற சட்ட ரீதியாக வழக்கு தொடர முடியுமா? ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்குது. ஆனால் நிலம் கை மாறி இருக்குது. சரி, ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்றதை பார்க்கலாம். கன்சிடரேஷன் கேன் மூவ் ஃப்ரம் தேர்ட் பார்ட்டி அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விடுறாங்க. மகளின் வாக்குறுதிக்காக கன்சிடரேஷன் அம்மா தரப்பட்ட நிலம், மகளின் வாக்குறுதிக்கான கன்சிடரேஷனாக அம்மா தரப்பட்ட நிலம்தான். அத்தகைய கன்சிடரேஷன் 3ஆம் தரப்பினரால் இருந்து வந்தாலும் அது என்ஃபோர்ஸ் செய்யலாம். புரியல இல்லையா? அம்மாவுக்கும் மகளுக்கும் தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஃபர் அண்ட் ஆஃபரி நடக்குது. ஆனால் சம்பந்தம் இல்லாத மாமான்றவர் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஆகிறாரு, தேர்ட் பர்சன். அந்த மாதிரி தேர்ட் பர்சனாக இருந்தாலும் அந்த கன்சிடரேஷனை என்ஃபோர்ஸ் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ராமையாவுக்கு அவங்க பணம் கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இந்த டாப்பிக்லாம் இல்லாமல் எக்ஸாம் ஆளை விட்டு வெளில வரவே முடியாது. ரொம்ப கவனமாக சப்ஜெக்டை உள்வாங்கிக்குங்க. எக்ஸாம் எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் கேஸ் ஸ்டடியும் கூட. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.